குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். ஹெட்டிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்ன விலாக் அப்படின்னு. சண்டே விலாக் தான். இன்றைக்கி சண்டே ரொம்ப ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 10 o'clock தான் எந்திரிச்சோம். அவங்க எந்திரிச்சு எங்களுக்கு பிரெட் ஆம்லேட்டும் டீயும் செஞ்சு வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் ஆம்லேட் வித் டீ தான். கொஞ்சம் நேரம் கழித்து புதினா ஜூஸோடு குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். கறிக்காக வெயிட்டிங். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பிரியாணி போட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் சட்டி வச்சதுக்கப்புறம் நெய், எண்ணெய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம், 3 சின்ன தக்காளி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு விழுது எல்லாமே நான் காமிக்கிற எல்லாமே முழுசாக போட தேவையில்லை. நான் சிக்கன் கிரேவிக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் பாதி பாதியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி, சில்லி பவுடர், நான் சக்தி பிரியாணி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன், தயிர். ஆல்ரெடி சிக்கனை உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அது கழுவின சிக்கனை நான் 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா தான் அந்த கறியில் மசாலா பிடிக்கும். பாசிமதி அரிசி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் காமிக்கிற இந்த உலக்கில் நான் 2 உலக்கு போட்டிருக்கேன். அதனால் ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப நேரம் ஆனதுனால நான் 3 உலக்கு தான் தண்ணி ஊற்றினேன். அதை க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். சைடில் என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்றைக்கி சண்டேனால அவங்க ரெகுலர் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போயுமே வீட்டில் ஷேரிங் தான். இப்போன்னு இல்லை, எப்போயுமே நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி தான் வேலை பார்ப்போம். அப்படியே சைடில் பிரியாணி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரிசி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பிரியாணி என் பையன் அம்மா வாடை மூக்க தூக்குதுமா அப்படின்னா, சரிடா பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன லன்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அவிச்ச முட்டை, ஒயிட் ரைஸ், ரசம் வித் ஊறுகாய். வாங்க எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேட்போம். அங்கே எப்படி இருக்குது பிரியாணி? உண்மையிலே வா என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு என் பசங்களும் சாப்பிட்டு ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். உண்மையிலேயே ரியலி சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் பிரியாணியும் கிரேவியும். கொஞ்சம் ஈவினிங் போல் பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் எப்பயும் போல் வழக்கம் கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு வீட்டுக்கு. இவங்க ரொம்ப நாளாக புட்டு அவிச்சு கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இங்கே உள்ள ரைஸ் மில்லு தான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. போய் 1 கிலோ ராகி மாவு எவ்வளோன்னு கேட்டோம். 160 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் சைடில் ராகி மாவு என்ன ரேட் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஊரில் அம்மாவும் அக்காவும் எனக்கு வாங்கி கொடுத்த பழக்கம், நான் வாங்கினது கிடையாது. அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் ஸ்டாலில் போய் என்ன ஸ்வீட் வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம். ஜிலேபி சுட சுட போட்டுக்கிருந்தாங்க. சரி ஓகே, ஜிலேபி 1/4 கிலோ 25 ரூபான்னு சொன்னாங்க. ஜிலேபி வாங்கிட்டு பசங்களுக்கு ஜிலேபி வாங்கிட்டு கிண்டர் ஜாய் கேட்டாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஜிலேபி வாங்கி கொடுக்குறாங்க. 1/4 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன ஒரு அதிசயம், நானே கேட்காம என் வீட்டுக்காரர் இருந்தால் ஐட்டம் இன்றைக்கி நீயே சாப்பிட்ணுன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்குங்க. உனக்கு வேணுமான்னு கேட்டேன். எனக்கு இந்த ஐட்டம்லாம் வேணாம்ப்பா, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சண்டே தானே, நம்ம டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சாமி பாட்டு போட்டு தான் இந்த குத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.